வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் உருளைக்கிழங்குல செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு சிம்பிளாக செய்ய போகிறோம். இது அதை விட ரொம்ப ஈஸியாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்திட்டு அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம ரவையை சேர்த்திக்கலாம். ரவை வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காததாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் தண்ணி அளந்தீங்களோ அதே கப்பில் அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். ரெண்டும் சமமாக இருக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி விழுகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷமாவது ஆகும். இது பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹையாக வச்சிட்டிங்கன்னா நமக்கு சரியான பதத்துக்கு வராது. அதனால் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க அடுப்பை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா அடுப்பில் பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ நல்லா சாஃப்டாக நமக்கு வரும். இப்போ 30 செகண்டுக்கு அப்புறம் பாருங்கள், மாவு நமக்கு சரியான பதத்தில் இருக்குது. இது இன்னும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் வச்சிட்டோன்னா ரொம்ப வரவரன்ட்டு ஆயிரும். வேறு பிளேட்டுக்கு இப்போ நம்ம மாற்றிட்டு இதை ஒரு 30லேருந்து ஒரு 50 செகண்டுக்கு லைட்டாக அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு பதத்துக்கு வரும். ரொம்ப சூடாக இருக்கும். உங்களால் கையால் பிசைய முடிஞ்சால் பிசைஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் பார்த்து பிசையணும், சூடாக இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். பிசைஞ்சு ஒரு மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் உருண்டையாக. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா வீட்டில் பாலிதீன் கவர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது நியூஸ் பேப்பர் A4 ஷீட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா பட்டர் ஷீட் மாதிரி ஆயிரும். ஜஸ்ட்டு நமக்கு மாவு ஒட்டாமல் வரக்காக தாங்க இந்த ஷீட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலே இந்த ரவையை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்க போகிறோம். 1 சென்டிமீட்டர் மொத்தம் இருக்கிற மாதிரி, அதாவது திக்னஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மொத்தத்தில் இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நமக்கு ஒரு விரல் அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரைஸ் எல்லாம் நீளமாக கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் 2-3 சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு விரல் அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீளமாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் உடனே எடுத்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எண்ணெயும் பொரிக்கிறதுக்கு ஆல்ரெடி சூடு பண்ண வச்சுட்டோம். எண்ணெய் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நல்லா சூடாக இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரைஸ் எல்லாம் இதில் சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாக வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும், ஆனால் கிறிஸ்பியாக வராது, சாஃப்டாகவே இருக்கும். ஹையில் வச்சிட்டோன்னா கருகிருமோ தவிர உள்ளே சாஃப்டாகவே இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே சமயம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பியாக இருக்கிற ஒரு சவுண்டும் கேட்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம கலந்துடக்கூடாது, அப்போ உடஞ்சிரும். ஒரு 10 செகண்ட் கழித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. அடிக்கடி இடையில மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் சரியாக வரும். இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா இருந்தால் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே இந்த மசாலாவை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுன்னா நமக்கு மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மசாலா சேர்த்தாமல் வெறுமனே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கோம். இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு டொமேட்டோ சாஸ் அப்படிலாம் மயோனைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லைனா கூட நமக்கு பஜ்ஜி கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்வீட் தக்காளி சட்னி, அது கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.